சேனல். இன்னைக்கு நம்ம தை மாசம் வர விரதங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ரத சப்தமி அன்னைக்கு சந்திர சூரிய விரத கதை எப்படி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது மகாலட்சுமி தேவியை அனுசரிச்ச விரதம் அப்படின்றதுனால இதை நீங்க எல்லாருமே அனுசரிச்சு இதோட பலனை பெறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. வீடியோவை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெள்ளி விரத மகிமை சொல்லும் சந்திர சூரிய விரத கதை. சந்திர சூரிய விரத கதை என்றும் வெள்ளி விரத மகிமை என்றும் சொல்லப்படுகிறது. இம்மகிமை மிகுந்த கதையில் முதலாக மகாலட்சுமியால் அனுஷ்டிக்கப்பட்டு பின்பு எல்லோராலும் பூஜை செய்யப்பட்டு வருகின்றது. காலை மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் விளக்கேற்றி தனது சக்திக்கு தகுந்தபடி இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். தை மாதம் வளர்பிறை ரத சப்தமியில் ஆரம்பித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் குளித்துவிட்டு லக்ஷ்மியின் படத்திற்கு முன்பு ஆச்சாரத்துடன் குத்து விளக்கேற்றி பட்னியுடன் படிக்கவும், அதாவது விரதமிருந்து 6 வாரம் இந்த கதையை படிக்க வேண்டும். இந்த கதையை படித்தால் ஐஸ்வர்ய பலன் கிடைக்கும். கங்கா ஸ்நானம் செய்த பலன் உண்டு. கேட்போருக்கு கேட்ட பொருள் கைகூடும். இந்த கதையை பக்தியுடன் கேட்போரும் சொல்வோரும் மிகுந்த சௌபாக்கியம் பெற்று மகாலட்சுமியின் அருளால் சகல சுகங்களும் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். இதற்கு நெய்வேத்தியமாக பால், கல்கண்டு, பழம், தாம்பூலம் போன்ற எளிமையான நெய்வேத்தியங்களே போதுமானது. பூஜையின் முடிவில் ஒரு சுமங்கலிக்கு குங்குமம், தாம்பூலம் தர வேண்டும். 6வது வாரம் பூஜை முடிவில் ஒற்றைப்படையில் சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்து பின்பு தாம்பூலம் கொடுக்கலாம். அவரவர் சக்திக்கேற்றவாறு உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு பிளவுஸோ அல்லது புடவையோ எடுத்து நீங்க கொடுக்கலாம். இந்த பூஜையை இப்படித்தான் ரொம்ப எளிமையா பண்ற ஒரு பூஜை. இதுக்கு முக்கியமானது இந்த கதை மட்டும்தான். கதையை நீங்க பக்தியுடன் குத்து விளக்கேற்றி மகாலட்சுமியோட படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தனம், குங்குமம் வைத்து அவங்களுக்கு பிடிச்ச தாமரைப்பூ அல்லது மல்லிகை, முல்லைப்பூ கொண்டு அலங்காரம் பண்ணிட்டு நீங்க இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கணும். இந்த கதையை விரதம் இருந்து தான் படிக்கணும். கூடிய மட்டும் காலையிலேயே படிச்சுக்கோங்க. ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களால் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க ஈவினிங் வரைக்கும் இருந்து கூட அதுக்கப்புறம் இந்த கதையை நீங்க படிக்கலாம். ஆனால் சாப்பிட்டுட்டு தயவுசெய்து இந்த கதையை படிக்காதீங்க. விரதம் கண்டிப்பா இருந்து படிச்சீங்கன்னா தான் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கதை ரொம்ப பெருசு அப்படின்றதுனால நான் 2 பார்ட்டா அப்லோட் பண்றேன். இப்போ பாதி கதை உங்களுக்கு நான் சொல்றேன். ரத சப்தமி பிப்ரவரி மாசம் தான் வருது. அதனால நீங்க இந்த வீடியோவை பாதியா பார்த்துக்கோங்க. நாகூர் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் நாராயண ஐயர் என்பவர் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலை, ஞானம், தேவி பூஜை, சிவ பூஜை போன்றவற்றில் வல்லவராக திகழ்ந்தார். 64 கலை ஞானத்தையும் ஆராய்ந்து பார்த்து அன்று செய்த பாவத்தை அன்றே போக்கி காலம் நடத்தி வந்தார். ஏழையான அவருக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. அந்த குழந்தைகள் பெரியதாகி விட்டன. அவரது பத்தினி கவலையுடன் அவரிடம், நம்முடைய குழந்தைகள் வயதுக்கு வந்து விட்டனர், அவர்களை கன்னிகாதானம் செய்து தர வேண்டாமா என்று கேட்டார். அவர் சரி என்று சொல்லிவிட்டு மறுநாள் அக்குழந்தைகளை அழைத்து கொண்டு பெரிய ஊரான பெரியபட்டினம் என்ற ஊருக்கு போனார். அந்த ஊரில் பெரிய சோமயாஜியர் என்ற ஒரு அந்தணர் இருந்தார். அவர் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலை ஞானம், தேவி பூஜை, சிவ பூஜை, அக்னிஹோத்திரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர். அவர் பூஜையை முடித்துக்கொண்டு உச்சி வேளையில் வாசலில் வந்து அண்ணாந்து பார்த்து கிழக்கே, மேற்கே, தெற்கே, வடக்கே 4 பக்கமும் திரும்பி பார்த்து, இச்சார் உண்டா, எளியார் உண்டா, அதிதி உண்டா, பரதேசி உண்டா, யார் இருந்தாலும் போஜனத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார்.
அது கேட்ட நாராயண ஐயர், இச்சார், அதிதி, எளியோர், பரதேசி எல்லாம் நான்தான் என்று சொன்னார். நீரே என்றால் வாரும் என்று உள்ளே அழைத்து போய் கால் நீராடச் செய்து தலைவாழை இலையை போட்டு அவருக்கு தீர்த்தம் கொடுத்து பசுவின் பால் பாயாசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து 18 நெய் பக்ஷணங்களோடு பால் பழமிட்டு தேனிட்டு ஏதோ என்னால் ஆனது ரசம் சாதம் இருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி திரும்ப போய் போஜனம் அளித்த கை அலம்ப ஜலம் கொடுத்தார். தாம்பூலம் தட்சணை கொடுத்து தாங்கள் எந்த ஊர், எந்த தேசம், தாங்கள் வந்த காரணம் என்ன என வினவினார். எனது பெயர் நாகூர் நாகப்பட்ட நாராயண ஐயர். பரம ஏழையான எனக்கு 2 பெண் குழந்தைகளை கன்னிகாதானம் செய்ய கிளம்பி வந்தேன் என்றார். உடனே எனது மூத்த குமாரனுக்கு உங்கள் பெண்ணை கன்னிகாதானம் செய்து தருக என்று கேட்க சரி என்று சம்மதித்தார். அன்றைய மறுநாள் மூத்த பெண்ணுக்கு மங்களாசாசனம் செய்வித்து துளசி தீர்த்தம் விட்டபடி ஓம் சதாஸ்து என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து வைக்க இதனால் 18 தலைமுறை பித்ருக்கள் கரையேறினர். அப்பெண்ணை விட்டுவிட்டவர் 2வது பெண்ணை சிறியப்பட்டினம் என்ற ஊருக்கு அழைத்து கொண்டு செல்ல சோமராஜ்யர் என்பவர் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 ஞானம், தேவி பூஜை, சிவ பூஜை, அக்னிஹோத்திரம், வைஷ்ணவம் போன்றவற்றில் மிகவும் சிறந்து விளங்கினார். உச்சி வேளை வாசலை பார்த்து 4 திக்கிலும் இச்சார் உண்டா, எளியார் உண்டா, அதிதி உண்டா, பரதேசி உண்டா, யாரேனும் இருந்தால் போஜனத்திற்கு வருக என்று கூறி எல்லாம் நான் தான் என்றபடி நாராயண ஐயர் அங்கே போய் நிற்க உள்ளே அழைத்து போய் அங்கே தலைவாழிலை போட்டு என்னால் ஆன ரசம் அன்னம் என்றபடி 18 பக்ஷணங்களோடு உணவு படைத்தார். தாங்கள் யார் என்று கேட்க நாராயணார் சொன்னார், எனக்கு நாகூர் நாகப்பட்டினம். பரம ஏழையான நான் எனது 2 பெண்களை கரையேற்ற பெரிய பட்டினம் போகையில் சோமராஜ்யர் என்பவர் என் மூத்த குமாரத்தியை மூத்த மகனுக்கு கன்னிகாதானமாக திருமணம் செய்து வைத்தார். இளைய பெண்ணோடு இங்கு வந்திருக்கிறேன் என்றார். என் இளைய குமாரனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுங்கள் என்று அவர் கேட்க இவரும் அப்படியே செய்தார். இதனால் 21 தலைமுறை பித்ருக்கள் கரையேறினர். ஒரு சமயம் கைலாயத்தில் பரமனிடத்தில் லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி, பார்வதி நமஸ்கரித்தபடி ஸ்திரீகளை கேவலமாக பேசுகின்றார்களே, ஸ்திரீகளுக்கு மோட்ச தீர்த்தம் உண்டா என்று கேட்டார். கர்மயார்த்தம் என்றால் என்ன என்றும் கேட்டார். அதற்கு பரமசிவன், இதற்கு வழி தை மாதம் சப்தமியில் சாம்பல் பூசணியை வைடூரிய ஆபரணம் பூட்டி 5 உழக்கரிசியை போட்டு அவிஸ் கும்பம் வைத்து வடை பாயசம் மோதகத்துடன் ஒரு அந்தணனுக்கு அன்னமிட்டால் மோட்ச தீர்த்தம் உண்டு. கர்மயார்த்தமாவது 10-12 வயதுக்குள் தாய் தகப்பனுக்கு பிறகு புத்திரர் சகோதரர்களுக்கும் அடங்கி கடந்து பகவானை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். இந்த கதைய இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது ரொம்ப பெரிய கதை அப்படின்றதுனால இதோட பகுதி 2 நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அப்லோடிங் பண்றேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.